ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர மாதிரி இருந்தாங்க. அந்த டைமில் சவுந்து சுண்டுவும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி வர சொன்னேன். அதுக்கப்புறம் ஆதுவும் வந்து அவங்க அத்தைங்க கூட வந்திருக்கிறாரு. இப்போ எல்லோரும் சேர்ந்து அம்மா வீட்டுக்கு டிஃபன் சாப்பிட்றதுக்காக போயிருக்கிறாங்க. மீனெல்லாம் கழுவி உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன். லெமன் வந்து வீட்டில் இல்லை, அதனால் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் நிறைய இருக்குது. கிச்சன் கேவலமாக இருக்குது. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. இப்போ கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு, கிச்சன் மேடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சிங்கில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வெங்காய தக்காளிகளை வெட்டும் வேலைகளை நம்ம இப்போ இறங்க போகிறோம். வெங்காய தக்காளிகளை வெட்டும் வேலைகளை நம்ம இப்போ இறங்க போகிறோம். வெட்டிட்டு பிரியாணி, சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் ஏதாவது ஒரு ஸ்வீட்டு பெருசா போய்கிட்டு இருக்கு. வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து கடல் மீன் கிடையாது, ஏரி மீன். அதனால் இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு லைட்டாக பிசைஞ்சிக்கலாம். ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு ஃப்ரிட்ஜை க்ளோஸ் செய்யும். ஃபஸ்ட்டு பாத்திரம் கழுவுற வேலை இருக்குது. ஆனால் அந்த வேலையை பார்த்தோன்னா நம்ம மற்ற வேலை எதுவும் பண்ண முடியாது. ஆல்ரெடி அம்மா வந்து வீட்லேயே டிஃபன் கொடுக்க கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வெங்காய தக்காளி கூட வெட்டி வைக்கலன்னா அப்புறம் வந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், அசிங்கமாக போயிடும். நீ உருட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. எத்தனை பேர் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இப்போ அவங்க வர்றதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறோன்னா, பிரியாணிக்கான எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாத்திரம் கழுவ போகிறேன். இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எங்கே இருக்கிறாங்க? ரோட்டில் பார்க்கவே முடியாது இல்லையே. யாரோ வீடியோவில் போட்டிருக்கிறாங்க பல்லாவரம் குயின்ஸ் எங்கே காணோன்னு. எல்லா வேலையும் கோலம்லாம் போட்டுட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்து ட்ரெஸ் பண்ணி மேக்கப்லாம் பண்ணலாம். அழகாக வந்து பால் காசு போது நிற்கலாம். அடுப்பெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டோம். அலங்காரம் பண்ண லேட் ஆயிடுச்சு. பால் காசத்துக்கு ஃபோன் பண்ணாங்க, நாங்கள் தான் எடுக்கல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. எடுக்கல இல்லை, எடுத்து சொல்லிட்டோம் வரதுக்கு லேட் ஆகும், நீங்கள் ஆரம்பிங்க. பொங்கும் போது நாங்கள் வந்து நிற்போன்னோம். பொங்கல் பொங்கி முடிச்சிட்ட பிறகு நாங்கள் வந்து நின்னோம். அது வந்து அதனால் நாங்கள் அந்த வீடியோவில் வந்து இருந்திருக்க மாட்டோம். ஓவியாவோட பர்த்டே வந்து நாளைக்கு. ஆனால் வந்து நாங்கள் முன்கூட்டியே இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். பிகாஸ் நாளைக்கு வந்து சும்மா மண்டே. 1 minute later. அதனால் பசங்க ஓவியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஓவியாவுமே ஸ்கூலுக்கு போனாலும் போயிட்டோம். அதனால் நாங்கள்லாம் இன்னைக்கு தான் வீட்டில் இருக்கிறோம். ஓவியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு தான் வீட்டில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஓவியாவுக்கு வந்து இந்த வீடு கட்டி ஓவியாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே இங்கே நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அப்பா நெஞ்சில குத்துனா உடனே செத்துருவானா? நான் கழுத்துல குத்தவா? நீ பேச செத்துருவான். நம்ம வந்து கேமரா ஹேண்ட்லிங் வந்து புதுசாக இருக்குது, இப்போ தான் பண்ணுறோம். 1/4 மணி நேரமாக பாத்திரங்கள் தேய்த்து கொண்டிருக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அடுத்து யார் ஓவியா பர்த்டே கான்ட்ரிபியூஷன். இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு, ஆனால் அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல. பாத்தியா? ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு. அது எதுக்கு வந்திருக்க நீ இன்னைக்கு? எதுக்கு வந்திருக்கன்னு சொல்லு. பொண்ணை கையை பிடிச்சிருத்தியா? என்ன கையை பிடிச்சிருத்தியா? எதுக்கு வந்தோம் தமிழண்ணா வீட்டுக்கு? ஓவியாக்கா பர்த்டே சொல்லு. ஓவியாக்காவோட அதனால வந்தியா? ஆட்டோக்கார் தம்பி எதுல ஸ்ட்ராங்கா இருக்கணுமோ அது ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டேன் தம்பி. ஆட்டோக்கார் தம்பியாமே டிரைவர். உடனே இப்படி கை தட்டி அந்த பலூன்லாம் இங்கே உடைக்கும். என் ஃபோட்டோ வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் அரிஞ்சு ரெடியாக வச்சாச்சு. இப்போ வந்து சுண்டு பூண்டு வைப்போம். ஓகே, இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஐயோ மீண்டுமா பிரியாணி செய்ய வந்து அடுப்பு வைக்கும் போது பாத்திரம் எடுத்து இறக்கும் போது நம்ம வந்து பார்க்கலாம். புதினா வெட்டினேன், வச்சுட்டு இது அள்ளின்னு இங்கேருந்து போயிட்டேன். இங்கேருந்து போய் புதினா போடலாம் போது புதினா பத்தால காணும். எங்கடா காணும் இங்கே தான் இருக்கு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி நின்றுனே வேலை செஞ்ச வேலை ஆகாதுன்ட்டு இப்போ உக்காந்துட்டாங்க. கால்கள் வலிக்கிறது. ஓப்பன் கிச்சன் கேட்டாங்க. ஓப்பன் கிச்சனில் உக்காந்துக்கலாம், யார் வந்தாலும் எட்டி பார்க்குற மாதிரி உக்காந்துக்கலான்ட்டு உட்காந்து வேலை செய்கிறாங்க. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது.
குழந்தை டபராவை நீங்கள் கழுவுறீங்களா? இன்னைக்கு பர்த்டே இல்லை, இல்லைன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓ, நாளைக்கு பர்த்டே நம்ம முன்னாடி கொண்டாடுறோம். டபராவை இன்னைக்கு ஒரு நாள் கழுவுனா போதும். முன்னாடி தயவு செஞ்சு கையை கழுவுங்க. எந்த பொருள் போட போகிறீங்க அந்த பொருளை கழுவி செய்யுங்க. அப்போ தான் அந்த பொருள் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே அதெல்லாம் சொல்லு. ஒரு தடவை தான் சொல்லணும். ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னாங்க. பர்த்டேக்கு நாளைக்கு பர்த்டே, இன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஸோ பாத்திரம்லாம் கழுவுறாங்க. உன் கை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது தல. செருப்பு பிஞ்சிரும். சப்ஸ்கிரைபருக்கு சியர்ஸ் சொல்லுங்க. Cheers. வீட்டில் இந்த நைட்டி போட்ட பிறகு தான் நான் ஒரு பெண்ணாகவே உணர்கிறேன். ஹைட்ரேஷனுக்கு அப்பப்போ தண்ணி குடிச்சிடும். மாஸ்டர் இறங்கிட்டாங்க, இனிமேல் நமக்கு வேலை இல்லை. இங்க களை இறங்கிருச்சு. நீ எங்க தான் இருக்கிற? அப்ப தமிழ் எங்க போனா? ஐயோ, இன்னைக்கு தமிழோட பர்த்டே, ஃப்ரெண்டுக்கு வந்து கவினுக்கு பர்த்டே, எல்லாரும் விஷ் பண்ணிடுங்க. என்னது பிரியாணி செய்யறதுக்கு HR டிபார்ட்மெண்ட்ல அடிக்கடி வந்து ஏதாவது பேசுங்கன்னு சொல்றாரு. வேலை செய்யும்போது நம்ம பேசக்கூடாது, நம்ம செஞ்ச அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. மில்லடியா திருப்பி திருப்பி கேட்காதீங்க. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா 4 கிலோ அரிசி, 4 கிலோ அரிசி. ஃப்ரெண்ட்ஸுக்கு இது என்ன சொல்லுங்க? என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. பாக்குறவங்களா பாத்துக்கோங்க. இதுக்கப்புறம் தரக்க மாட்டோம். பாத்துக்கோங்க, தட்டு போட்டோம். முடியாச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தம்லேருந்து எடுக்க போகிறோம். இல்லை அனல் படுது, புகை படுது. அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. தம்பி 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 அண்ணன் அதை பெருமையா சொல்லுவேனே. 65க்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபிஷ் ஃப்ரை ரெடி. அட் அ டைமில் ரெண்டுமே பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிக்கன் வறுத்துட்டு அதே ஆயிலில் நீங்கள் மீன் வறுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மீன் வறுக்குறீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் கொஞ்சம் கவுச்சி வரும். சூடு பண்ணிட்டு சிம்மில் வச்சுக்கணும். சிக்கன் வறுக்கும் போது ரொம்ப சூடாக இருந்ததுன்னா தீஞ்சு போயிடும். சொல்லுங்க. கீதா ஸ்ரீ இது அவங்களோட சிஸ்டரா? சரி, ஓகே. அடுத்த ஃப்ரெண்டு வராங்க, போய் ரிசீவ் பண்ணுங்க. ஹாய். இல்லை ஹாப்பி பர்த்டே சொல்ல மாட்டீங்களா? எப்படியோ குத்துச்ச காதுலியாச்சோ பர்ட்டின் விடுறான் நான் லைவ். 1 2 3 மாமா உங்க ஃபோன் கொடு. ஹாப்பி பர்த்டே. அது ஜூம் ஜூம். ஓகே, கேக் வெட்டலாம். ஓவியா மாடி நாங்க ஹாப்பி
யாரு கூட்டணும் அந்த பக்கம் வெட்டு செஞ்சுல அக்கா வெட்டு கேட்டு பாட்டு போடுங்க பாட்டு போடுங்க நீ யாரு கூட்டுவ அக்கா கூட்டு அந்த பொண்ணு வேற லெவல்ல பண்ணுது. நான் தான் சொன்னேன் நம்ம எல்லாம் சொல்லிருப்பா சாடுங்கப்பா பாவம் குழந்தை ரொம்ப கூச்சப்பட்டு தெரியுது. இங்க வாங்க. பாய். கேமராவை தொடங்க பாப்பா.